அரசு கலை கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை டிபி வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடர் போராட்டத்தில் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக 10,000 ரூபாய் ஊதியத்திற்கு பணியாற்றி வருவதாகவும் அனைத்து தகுதிகளும் உள்ள தங்களை பணி நிரந்தரம் செய்து முறையான ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். டிபி வளாகத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்த கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். எல்லாருமே எம்ஃபில் பிஹெச்டி முடிச்ச செட்நெட் முடிச்ச குவாலிஃபைட் ஸ்டாஃப். நாங்க கல்லூரி பேராசிரியராக பணியாற்றுகிறோம். எங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வழங்கப்படுகிறது. அதுவும் 10 மாதம் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனா எங்களுக்கு யுஜிசி நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாயை எங்களுக்கு 12 மாதம் வழங்கணும். இதுதான் எங்களோட அடிப்படை கோரிக்கை. இப்ப உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு எந்த பதிலும் வரலைன்னா அடுத்து நாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம்.